உலகெங்கும் உள்ள தமிழ் நெஞ்சங்களுக்கும் ஆன்மீக சொந்தங்களுக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிடர் கண்ணன் சின்னராஜ். இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியதுங்க, சுக்கிரன் பெயர்ச்சி மேசராசி மேச லக்னக்காரர்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை கொடுக்க போகிறாரா அல்லது பாதகமான ஒரு சூழ்நிலையை கொடுக்க போகிறாரா அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலில் முதலாக பார்க்கக்கூடியவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க, ஆல் ஆப்ஷனை கொடுங்க. சரி, இந்த சுக்கிரன் பயிற்சி ஆனது எந்த தேதியிலிருந்து எந்த தேதியில் பயிற்சியாக போகிறார் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். விசுவாவசு வருடம் தை மாதம் 22ஆம் தேதி வியாழக்கிழமை 5/2/2026 அன்று மகர ராசியில் இருந்து கும்ப ராசிக்கு பயிற்சியாக போகிறார். அப்போது கும்ப ராசியில் இந்த சுக்கிர பகவான் பார்க்கும்போது மாசி மாதம் 17ஆம் தேதி 1/3/2026 வரை கும்பராசியில் சஞ்சாரம் செய்ய போகிறார். அப்போது இந்த பயிற்சியானது மேசராசி மேச லக்னக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட யோகத்தை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். சரிங்களா? அப்படி பார்க்கும்போது மேச ராசி அப்படின்னா, மேச ராசி அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதமும், பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதமும், கிருத்திகை நட்சத்திரம் முதல் பாதமும் சேர்ந்தது தாங்க இந்த மேச ராசி. இந்த மேச ராசிக்கு அதிபதியானவர் செவ்வாய் பகவான். 1க்கும் 8க்கும் அதிபதியான இந்த செவ்வாய் பகவான் மேச ராசிக்கு அதிபதியானவர். இப்போ அந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, மேச ராசிக்கு குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானத்துக்கு அதிபதியானவரும் 7ஆம் இடமான கலஸ்தரஸ்தானத்துக்கு அதிபதியானவரும் இந்த சுக்கிர பகவான்க. இந்த சுக்கிர பகவான் தை மாதத்தில் 8 நாட்கள் மகர ராசியில் சஞ்சாரம் செய்ய போகிறார். அந்த தை மாதத்தில் 8 நாட்கள் மகர ராசியில் சஞ்சாரம் செய்யும் காலம் மேசராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மேசராசிக்கு 10ஆம் இடமான மகர ராசியில் சுக்கிர பகவான் நிற்கிறார். அப்படி நிற்கும்போது 10ஆம் இடம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம். அந்த தொழில் ஸ்தானத்திலையும் அந்த கர்மஸ்தானத்திலையும் 2க்கும் 7க்கும் உடைய சுக்கிரன் தொழில் ஸ்தானத்தில் போய் நிற்கிறாரு. அப்படி நிற்கும்போது 10இல் சுக்கிரன் நின்றால் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, பொருள் அழிவு ஏற்படும், கலகங்கள் உண்டாகும், தேவையில்லாத பிரச்சனைகள் வளரும். இந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து பார்க்கும்போது மேசராசி மேச லக்னக்காரர்களுக்கு தை மாதம் கடைசி 8 நாட்களுக்கு வந்து பார்க்கும்போது இந்த பிரச்சனைகளாகப்பட்டது இருக்கத்தான் செய்யும். சரிங்களா? அப்போ மேசராசி அன்பர்கள் அந்த கடைசி அந்த 8 நாட்கள் வந்து பார்க்கும்போது பொருள் அழிவான பிரச்சனைகள், தேவையில்லாத பொன்பொருள்கள் இழப்பு, காசு பணம் தன நஷ்டம் அத்தனையும் உருவாகும். இத்தோடு போகாது, கலகம் சம்மந்தப்பட்டது, பிரச்சனைகள் சம்மந்தப்பட்டது, வீண் வாக்குவாதங்கள், தேவையில்லாத பாதிப்புகள் அத்தனையுமே உருவாகக்கூடிய ஒரு காலகட்டமான ஒரு சூழ்நிலையாகத்தான் அந்த இடத்துல இருக்குது. அப்போ 7 கூடையும் 2 கூடையும் தனம் போய் தொழில்ஸ்தானத்தில் உட்காரும்போது வருமானத்தை ஈட்டி கொடுக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு கால சூழ்நிலைகளாக தான் இந்த இடத்துல இருக்குதுங்க. சரி, அது போக அந்த 8 நாட்கள் தை மாதத்தில் முடிந்த பிறகு மாசி மாதத்தில் ஒரு 17 நாட்களாக சஞ்சாரம் செய்ய போகிறார் கும்பராசியில். அந்த கும்பராசியில் சஞ்சாரம் செய்யும் காலம் சுக்கிர பகவானால் இந்த மேசராசி அன்பர்களுக்கு எப்பேற்பட்ட யோகத்தை வழங்க இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, 11ஆம் இடத்தில் மேசராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சுக்கிர பகவான் வந்து அமையும் காலகட்டத்தில், அந்த 11ஆம் இடம் அப்படிங்கிறது லாபஸ்தானம். அந்த லாபஸ்தானத்தில் வந்து பார்க்கும்போது சுக்கிர பகவான் அமையும் காலகட்டம் அப்படிங்கிறது மேசராசிக்கு ஒரு அற்புதமான ஒரு தருணம், ஒரு பிரமாதமான ஒரு காலகட்டம் சொல்லலாங்க. அந்த பிரமாதமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எப்பேற்பட்ட யோகத்தை அள்ளி கொடுக்க போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகபோஜனம், கீர்த்தி, பேரு, புகழ், மதிப்பு, மரியாதைகள் அத்தனையுமே அள்ளி கொடுக்க போகிறார். மனைவியால் ஆதாயத்தை தேடக்கூடிய அளவுக்கு இருக்கும். மேசராசி ஆணாக இருந்தால் மனைவியால் யோகத்தை அள்ளி கொடுப்பீங்க. மேசராசி பெண்ணாக இருந்தால்
கணவனால் யோகத்தை அள்ளி கொடுக்க போகுதுங்க. சரிங்களா? அப்போ அந்த 11ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யும் காலகட்டம் அந்த 17 நாட்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அற்புதமான ஒரு தருணமாகத்தான் இருக்கும். சுக போஜனம், பேரு, புகழ், மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, செல்வாக்கு அத்தனையுமே கூட்டி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குதுங்க. ஆக இந்த சுக்கிர பயிற்சி அப்படிங்கிறது வந்து பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா முதல் 8 நாட்கள் வந்து பார்க்கும்போது கவலையான ஒரு காலகட்டமாகவும், அடுத்து வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படிங்கிறது வந்து பார்க்கும்போது உங்களுக்கு பேரு, பெருமை, மதிப்பு, மரியாதைக்குரிய ஒரு காலகட்டமாகவும், உங்களுடைய மேசராசிக்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் தான் இது அமைஞ்சிருக்குதுங்க. சரிங்களா? ஆக இந்த சுக்கிர பகவானால் வேறு என்னென்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா மேசராசிக்காரர்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட யோகத்தை நீங்கள் ஏற்படுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போ திருமணம் சம்மந்தப்பட்டதை எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு திருமணம் சார்ந்த வகையில் எந்த பாதிப்புகளும் நடக்காது. சரிங்களா? நன்மையே நடக்கும், நல்லதே நடக்கும். சரிங்களா? அப்போ அதே போல் வந்து பார்க்கும்போது மேசராசி அன்பர்களுக்கு ரொம்ப நாளாக குழந்தை வரங்கள் இல்லாமல் இருக்கிறங்க. குழந்தை பாக்கியங்கள் எப்படிங்க இருக்கும்? குழந்தை பாக்கியங்கள் கிடைக்குமா இந்த தை மாதம் மாசி மாதத்தில் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு கட்டாயமாக உங்களுடைய 5க்கு உடையவன் சூரிய பகவான், சரிங்களா, கரெக்டாக வந்து பார்க்கும்போது மகர ராசியில் சஞ்சாரம் செய்யும் இந்த ஒரு காலகட்ட ரீதியில் கும்பராசிக்கு பயிற்சியாகக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு புத்திர பாக்கியத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இருக்குமே தவிர கண்டிப்பாக தடை தாமதங்கள் இருக்காது. புத்திர பாக்கியமும் உங்களுக்கு செல்வாக்கை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். அதே போல் உங்களுடைய பொருளாதாரம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நிதி நிலைமை அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நன்மைகள் கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாகத்தான் அமைஞ்சிருக்கிறத தவிர உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை இந்த இடத்துல கிடையாது. சரிங்களா? அதே போல் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்க்கும்போது ஒரு மண், மனை, வீடு, வாசல் அப்படின்னு கட்டணும் இல்லை வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அன்பர்களாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நினச்ச காரியங்கள் நிறைவேறும், நம்பின காரியங்கள் நடக்கும், ஆசைப்பட்டது அமையும் ஒரு காலகட்டமாக கட்டாயமாக இந்த மாசி மாதத்தில் உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு தருணமாகத்தான் இருக்கும். அதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்துக்களுமே உங்களுக்கு கிடையாது. ஆக இந்த சுக்கிரன் பயிற்சி அப்படிங்கிறது வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையை கொடுக்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்கே தவிர பாதகமான ஒரு நிலை ஏற்படுத்துமா அப்படின்னா கட்டாயமாக இல்லைங்க. சரிங்களா? அப்போ நீங்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது வந்து பார்க்கும்போது உங்களுடைய ஜாதகம் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக இருந்துட்டால் நீங்கள் தாங்க இந்த தை மாதம் மாசி மாதத்தில் ஒரு வெற்றியாளர், ஒரு சாதனையாளர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாங்க. சரிங்களா? உங்களோட ஜாதகம் உங்களுக்கு சாதகமாக இல்லாமல் போனால் உங்களுடைய நிலைக்கு வந்து பார்க்கும்போது இந்த பொது பலன் அப்படிங்கிறது பொறுப்பேற்காது. இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய அத்தனை விதமான பலன்களுமே உங்களுக்கு எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயசுக்கு தகுந்த மாதிரி, உங்களோட வயதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. சரிங்களா? அப்போது இந்த உங்களோட வயதுக்கு தகுந்த மாதிரி ஒப்பிட்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு சரியாக இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த பதிவு அப்படிங்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். சரிங்களா? மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் கண்ணன் சின்னராஜ். நன்றி, வணக்கம்.